இந்த வீடியோவில் இன்ஜினியரிங் காலேஜஸோட டைமிங்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நிறைய காலேஜஸோட ஸ்டார்ட் டைம் எண்ட் டைம் நான் வந்து சொல்ல போகிறேன், எப்போ ஆரம்பிச்சு எப்போ முடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 4 வருஷம் உங்களுக்கு காலேஜ் லைஃப் எப்படி இருக்குன்றதை நான் வந்து சுருக்கமாக நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தலாம். ஸோ நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்ஜினியரிங்க்கு செமஸ்டர் 1லேருந்து செமஸ்டர் 8 வரைக்குமே நம்ம சேனலில் நிறைய சப்ஜெக்ட்ஸ்க்கான வீடியோஸ் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு செமஸ்டர் நீங்கள் என்ன கோர்ஸ் எடுத்தாலும் உங்களுக்கு சி ப்ரோக்ராமிங் வரும். ஸோ உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரு ஐடி கம்பெனி இன்டர்வியூ கிராக் பண்ணணும், இல்லை நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் எப்படி டெவலப் பண்ணணும். ஸோ இப்படி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல் இருக்குது. ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே, நம்ம ஒரு சில காலேஜஸ்லாம் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்னை ரீஜனில் உள்ள காலேஜஸ் தான். ஓகேவா? ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜியில் பார்த்தீங்கன்னா 8:30 மணிக்கு ஆரம்பிச்சு 4:45 தான் முடிக்கிறாங்க. ஸோ ஏன் இவ்வளோ நேரம்னு கேட்டிங்கன்னா நடுவில் நிறைய ஃப்ரீ பீரியட்ஸ் இருக்குமா? அப்போ நான் வந்து கேட்ட வரைக்கும் அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ சிஇடி சென்னை பார்த்தீங்கன்னா 8 to 3, சாய்ராம் பார்த்தீங்கன்னா 9 to 4:10, எஸ்விசிஇ பார்த்தீங்கன்னா 8:30 to 3:15, ஆர்இசி வந்து 8 to 3, சென்ட் ஜோசப் 8 to 3. ஸோ பனிமலர் வே ஏர்லியராக ஆரம்பிக்கிறாங்க. ஐ திங்க் அந்த போகும்போது டிராஃபிக்கை வந்து குறைக்கிறதுக்காக 7:40 to 2:50. ஸோ 2:50க்கு முடிச்சிட்டாங்கன்னா சாயங்காலம் வரும்போது டிராஃபிக் இருக்காது. ஓகேவா? ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா காலேஜஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைமிங்ஸ். ஸோ இதில் எத்தனை பீரியட்ஸ்லாம் இருக்கும்னு உங்களுக்கு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் பீரியட்ஸை தாண்டி சில டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைப்ரரி பீரியட்னு வைப்பாங்க, செமினார் பீரியட்னு வைப்பாங்க. சில பீரியட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ பீரியடாகவே இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். டெஃபினட்டாக ஒரு பிரேக்கு இருக்கும், ஒரு லஞ்ச் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இதில் எல்லாத்துலேயுமே ஸோ 4 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லாக ஜென்ரலாக எல்லாரும் என்ன பண்ணுவீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இந்த பேசிக் இன்ஜினியரிங்கோட பேசிக்ஸ்லாம் படிப்பீங்க. ஓகேவா? ஸோ செகண்ட் இயர் தான் பார்த்தீங்கன்னா உங்கள் இன்ஜினியரிங் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப க்ரூஷியல். அதாவது 3rd செமஸ்டர் அண்ட் 4th செமஸ்டர். ஸோ அதில் தான் நீங்கள் படிக்கிற அந்த டிபார்ட்மெண்ட்டோட அந்த சாராம்சம், அந்த எசன்ஸ், அந்த ஃபண்டமெண்டல்ஸ், அந்த பேசிக்ஸ் அது எல்லாமே படிப்பீங்க. ஸோ 3rd இயரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுப்பீங்க, அட்வான்ஸாக டெக்னாலஜி, டூல்ஸு, சாஃப்ட்வேர்ஸு. ஸோ அதெல்லாம். ஓகேவா? ஸோ 4th இயர் ஃபுல்லாக ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்டு, பிளேஸ்மெண்ட்ஸு, இன்டர்ன்ஷிப்ஸ் இப்படி தான் உங்களுக்கு வந்து போயிட்டுருக்கும். ஓகேவா? ஸோ இது இன்டர்ன்ஷிப்னா என்னன்றதை நம்ம வந்து பின்னாடி ஒரு வீடியோவில் நம்ம வந்து சொல்லலாம். ஓகேவா? ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா உங்கள் காலேஜ் லைஃப் இருக்கும். ஸோ செகண்ட் இயர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? Yeah, thank you.